உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. திமுகவுக்கு தான் போட்டின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் மின்மினி பூச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி சார் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்? சார், களத்தில் பணியாற்றுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானர்கள். இது சினிமா வசனம் இல்லை. நீங்கள் வாட்டு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு ஏதாச்சும் சொன்னார், விஜய் சாடினார். ஏப்பா, முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒன்று. நம்ம அமிதாப் பச்சன் வந்தார்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறத வச்சா இல்லை. யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்கப்பா, நம்பாதீங்க. ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வடிவேல் கணக்கில் நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. முன்னாடி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு, திருச்சி வராரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது அழைப்பு இல்லை? பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது இல்லை. இது வரைக்கும் எந்த கூட்டணி முடிவுகள் இல்லைங்க. அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த முறை 2026 ஒரு மகத்தான, இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்கும். நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே கேப்டனே என்ன சொல்வார், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் பார்த்தா அவர் பேசுகிற கூட்டத்தில் அதிமுக தான் இன்றைக்கி மகத்தான கூட்டணி அமைக்கும் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி டிவிக்கே பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் தலைமையேற்று வர அனைவரையும் நாங்கள் சேர்த்துக்குவோம், மகத்தான ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ தேமுதிகவை நீங்கள் கேட்டிங்கன்னா, தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அது மாதிரி அவங்கவுங்க கட்சி, அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்க சொல்கிறாங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. டிடிவி, ஓபிஎஸ் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு எப்போது அந்த காலம் கனியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதில் யார் வேண்டுமானாலும் வரலாம், வர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. 90 நாளைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடைபெறும். வரும்போது உங்களுக்கு தகுந்த தகவலை உங்களுக்கு நான் தந்துடுறேன். நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்க, அவரை இப்போ புறந்தள்ளிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரையிலும் தம்பி விஜயை பொறுத்தவரையிலையும் ஒரு கவுன்சிலர் கூட வரல. மிகப்பெரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பிறகு யாரும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம். அது மட்டும் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதில் கூட இப்போ கூட தூத்துக்குடியில் கூட யாருக்கும் மாவட்ட செயலர் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அஜித் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு மாவட்டத்தில் ஒருத்தர் 11 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கியிருக்கிறதாக செய்திகள். மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய நல்ல தலைவர். அவர்கள் இருக்கும்போது அவர்கள் இன்னும் இது வரைக்கும் அவர் கொண்டு வர முடியல. அதன் பிறகு இப்பொழுது அதை தொடர்ந்து அவங்களுடைய துணைவியார் அதை நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அது பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அதாவது 100 நாள் வேலைக்கு சொல்கிறேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. உடனே என்ன ஆகும்னா, பேர் மாதிரியாங்கப்பா, அப்போ அதை பிடிச்சிக்குவோம். இங்கே மட்டும் இல்லை, டெல்லியில் பார்லிமெண்ட்டில் கூட இப்போ எம்பிக்கள் சம்பளம் வாங்குறாங்க. அரசியல் பேர் மாற்றத்தினால உனக்கு என்ன ஆகிடும்? நான் கேட்குற கேள்வி,
உங்களுக்கு என்ன ஆகிடும்? நீ அதுக்கு போய் லெட்ரு கொடுத்து நீங்கள் முறைப்படி போய் அதுக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்குது, போய் அங்கே உட்காந்து உங்கள் எம்பிக்கள் உங்களுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்து அங்கே போய் வேலை பார்க்கணும். அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இது மாதிரியெல்லாம் அரசியலுக்கு முடிவு கட்டுறது தான் என்னோட வேலை. இதை தான் நான் செய்வேன். தெளிவாக இருக்கிறது. எவ்வளவுதான் எடப்பாடியார் அழைத்தாலும் அழைக்க வாய்ப்பில்லை. மனநிலை வேறு, இன்றைய நிலை வேறு. அதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் சரி. சொன்ன பிடிச்சிக்குவாங்க. இல்லை, நாங்கள் தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே, கூடா நட்பு கேடாய் முடியும்னு அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நாளில் எங்களுடைய அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்த தவறை சரியான முறையில் எங்களை அடையாளப்படுத்திருக்கோம், அவ்வளோதான். காசியில் போய் தமிழர்களை வாழ வைப்பது மோடி தான், தமிழுக்காக பேசுகிறார் என்று சொல்லுவதுக்கும் இதுக்கும் ரெண்டும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுன்னு சொன்னாலே அவருக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. மோடிக்கு சொல்கிறேன், பிரதமருக்கு ஒரு ரகசிய காப்பு பிரமாண வாக்குமூலம் எடுத்தவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது இன்னைக்கு தொடர்ந்து ஒரு குட்டியோண்டு நாடு இலங்கை டெய்லி மீனவர்களை சுட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு அரசு நினைத்தால் கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு உத்தரவில் கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு பெரிய வல்லரசினுடைய பிரதமர் என்று சொல்லுகிறவர் செய்ய முடியாதா? தமிழர்களை வஞ்சிப்பதும் தமிழ் மொழியை வாழ்த்துவதும் இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.